இந்த இயற்கையோடு நமக்கு ஒரு உறவு இருக்க வேண்டும். இயற்கைன்னா என்னது? இந்த இந்த மண், காற்று, இதெல்லாம் தான் இயற்கை. அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? இயற்கையை தொடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இயற்கை ஒரு தீண்டத்தகாத ஒன்று அப்படின்னு நினைக்கிறோம். செருப்பு போட்டு நடக்கிறோம். அப்புறம் விவசாயம் பார்க்குறது இல்லை. மண்ணில் கைப்படக்கூடாது. இயற்கையோட உறவுனா என்ன? இப்போ ஒருத்தருடைய உங்கள் நண்பர் பழகுறீங்க, அவரை தொடவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, தோளில் கை போட மாட்டேன்றீங்க, கை கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னா அவர்கிட்ட உங்கள்கிட்ட உறவு இல்லைன்னு அர்த்தம். தொடுதல் இருக்க வேண்டும். அதுதான் உறவுன்னு அர்த்தம். இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. ஒரு அந்த கணவன் மனைவியை தொட்டால் தானே அது உறவு. தொடவே இல்லைன்னா அது எப்படி உறவாக இருக்கும்? அப்போ தொடலைன்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை பிடிக்கலைன்னு அர்த்தம். அவருக்கு தொட பிடிக்கலை அப்படின்னு தானே அர்த்தம். நம்ம அதுபோல் என்ன பண்ணுறோம்? மண்ணில் கையை வைக்க மாட்டேன்றோம். இந்த செருப்பு போட்டு நடக்கிறோம். வெறுங்காலோடு நடக்க மாட்டேன்றோம். நம்ம கால் இந்த மண்ணில் பற்றக்கூடாது, இது அழுக்கு அசிங்கம்னு நினைக்கிறோம். அது மாதிரி ஒரு விவசாய நிலம் கையை போட்டு நம்ம அந்த தொழி சகதி அதிலெல்லாம் கை வைக்க மாட்டோம் அப்படிங்கிறோம். அப்போ அதுக்கு அசிங்கப்படுறோம். அப்போ நமக்கு ஒரு இயற்கையோடு ஒரு உறவுங்கிறது இல்லை. அது அப்போ இயற்கையை நம்ம அசிங்கமாக நினைக்கிறோம். இப்போ ஒரு கணவன் மனைவியை தொடமாட்டேங்கிறான், மனைவி கணவனை தொடமாட்டேன்றாங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போது மனைவிங்கிறவங்க யாருன்னா இயற்கை. ஒரு பெண்கிறவங்க யாருன்னா இயற்கையின் இன்னொரு வடிவம், மனித வடிவம். இயற்கையின் மனித வடிவம் பெண்கிறவங்க, அப்படி தானே? அப்போது ஒரு பெண்ணை ஒரு ஆண் தொடமாட்டேங்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு பிடிக்கலை அப்படின்னு அர்த்தம். அல்லது பெண்ணை அவன் ஏற்றுக்கலை, தொடுவதை உயர்வாக நினைக்கலை, தாழ்வாக நினைக்கிறான் அப்படின்னு தானே அர்த்தம். அதுபோல் அந்த மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க? இந்த பூமியை தொடமாட்டேன்றாங்க, இந்த கையால் தொடமாட்டேன்றாங்க, அப்புறம் செருப்பு போட்டு நடக்கிறாங்க. இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இயற்கை அவங்க தீண்டத்தகாத ஒன்று, தொடுவது தாழ்வானது, அழுக்கு அசிங்கம்னு சொல்லி அதை குறைவாக நினைக்கிறாங்க, ஒரு தாழ்வாக இழிவாக நினைக்கிறாங்க இந்த இயற்கை. நம்மளால் இந்த இயற்கையை சகிச்சிக்க முடியல. நமக்கு இயற்கையை சகித்து கொள்கிற திறன் இல்லை. சகிப்புத்தன்மைன்னா என்னென்னு? தொடணும், அது அழுக்காக தான் இருக்கும், தொட தான் செய்யணும். அது சகதி தொடணும், அதில் கையை போட்டு நோண்டணும், செடியை நடணும், இதெல்லாம் இருக்குல்ல. விவசாயம் செய்வதற்கு அந்த இயற்கையை சகித்து கொள்ள வேண்டும். அதில் நம்ம சாணியெல்லாம் உரம்லாம் போட்டிருப்போம். உரம் எல்லாம் சேர்ந்தது தான் அந்த மண். சாணிங்கிறது என்னது? ஒரு மாட்டோட ஒரு கழிவு தானே அது. அப்போ அதெல்லாம் அந்த மண்ணில் இருக்கும். அதெல்லாம் நம்ம கையை விடணும். கையை விட்டு மண் அள்ளி போட்டு தண்ணி பாய்ச்சுறது. அப்போ அதை சகித்து கொள்கிற அந்த திறன் அது இருந்தால் தான் நீ விவசாயம் பண்ண முடியும். இயற்கையை சகித்து கொள்ள வேண்டும். அது அழுக்காக தான் இருக்கும். அப்போ சாப்பிடும்போது நம்ம கையை கழுவிடுறோம். ஏன் கை கழுவுறோம் அப்படின்னா அது அழுக்கு. அது நல்லது அப்படின்னா நம்ம அப்படியே சாப்பிட்றது இல்லைல்ல, மண்ணள்ளி திங்கிறது இல்லை. அது இல்லாத அதை எடுத்து நம்ம வாயில் வச்சு வைக்கிறது கிடையாது. ஏன்னா அதில் நிறைய அழுக்கு இருக்குது, கிருமி இருக்குது, எல்லாம் தெரியும். அது தெரிஞ்சு தான் நம்ம கை வைக்கிறோம். அதை சகிச்சுக்கிட்டு தான் கை வச்சு தான் ஆகணும். அப்போ தான் நம்ம அந்த வேலையை செய்ய முடியும். அப்போ இயற்கையை நேசிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? இயற்கையை சகித்து கொள்கிற திறன் தேவை. இன்றைக்கி நமக்கு இயற்கையை சகித்து கொள்கிற திறன் இல்லை. இயற்கையை பார்த்து வெறுக்கிறோம். இயற்கையை ஒரு துன்பம் தருகிறது. இயற்கை நமக்கு நல்லது செய்யாத அல்லது வெறுக்கிறோம், தீண்டத்தகாத ஒன்றா நம்ம நினைக்கிறோம். அதனால தான் செருப்பு போட்டு நடக்கிறோம். அப்புறம் விவசாயத்தை யாரும் பண்ணுறதில்ல, நிலத்தில் கை வைக்கிறது கிடையாது, அழுக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். நீ விளையாடுறதே கிடையாது பாருங்கள். அது கூட ஒரு இயற்கையை பற்றின இதே மனப்பான்மை தான். தொட்டா அழுக்கு, விளையாண்டா போய் அழுக்காகும் உடம்பு. அது கூட ஒரு நம்மக்கிட்ட சகிப்புத்தன்மை இல்லை. இயற்கையை சகித்துக்கொள்ள நம்ம விரும்பலை. எந்தெந்த வகையிலெல்லாம் இயற்கையிலேருந்து நம்மை விடுவித்து கொள்ளலாம், நம்மை ஒழித்து கொள்ளலாம், நம்மை தொலைத்து கொள்ளலாம், நாம் மறைத்து கொள்ளலாம். இயற்கையிடருந்து ஒளிஞ்சு விளையாண்டுட்ருக்கோம். ஆனால் இயற்கை இங்கே தான் இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் இது இங்கே தான் இருக்க போகுது இயற்கை. நீ ஒளிஞ்சிக்கோ, செருப்பு போட்டுக்கோ. செருப்பு பிஞ்சு போச்சு, செருப்பு இல்லைன்னா இந்த மண்ணில் உன் கால் பட்டு தான் ஆகணும். என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம செருப்பு இப்படி ஒளிய என்ன ஆகும்? இயற்கையை நம்ம புறக்கணிக்க இயற்கையை சகித்து கொள்வதற்கு நம்ம பயிற்சி எடுக்காமல் இருக்க என்ன ஆகும் அப்படின்னா, இயற்கையை சகித்து கொள்வதற்கான திறமை இல்லாமல் போயிடும். உதாரணத்துக்கு நீ செருப்பு போட்டு நடக்கிறன்னு வச்சுக்கோங்க. இயற்கையை அசிங்கம்னு நினச்சி நீ செருப்பு போட்டே நடக்கிற, வெறுங்காலோடு நடக்கிறத அருவருப்பாக நினைக்கிற. கடைசியில் என்ன ஆகும்? செருப்பு இல்லாமல் உன்னால் நடக்க முடியாது. ஒரு 100 அடி கூட உன்னால் நடக்க முடியாது. அந்த நிலைமைக்கு வந்துடுவேன். எதுக்காக நம்ம இந்த இயற்கையை நேசிக்கணும் அப்படின்னா, இயற்கையை நேசித்தாதான் நீ இங்கே இருக்க முடியும். இயற்கையில் தான் நீ இருக்கிற, இந்த பூமி மேலே தான் நீ நடக்கிற. ஆனால் செருப்பு போட்டுக்கிற. நீ உண்மையிலே இயற்கையை வெறுப்பவராக இருந்தால் நீ என்ன பண்ணணும்? வேற எங்கேயா போய் ஆகாயத்திலேயே வேற எங்கேயா போய் நடக்க வேண்டியது. ஆகாயம் இயற்கை தானே. இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது.
இயற்கை வெறுத்தாயானால் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உனக்கு தகுதி கிடையாது. அப்போ நீ வந்து இந்த பூமியில் தான் நடக்கிற, ஆனால் செருப்பு போட்டு நடக்கிற. ஆனால் அந்த பூமியே தாழ்வான்னு நினைக்கிற, பூமியில் கால் பற்றக்கூடாது. ஆனால் பூமி மேல் தான் நடக்கிற, இந்த மண் மேல் தான் நடக்கிற. ஆனால் இந்த மண்ணில் கால் பற்றக்கூடாது. நீ நடப்பதற்கு இந்த மண் தேவை, இந்த பூமி தேவை, இந்த நிலம் தேவை. ஆனால் இந்த நிலத்தில் எனது கால் பட்டு விடக்கூடாது என்று நீ செருப்பு போடுற. கடைசியில் என்ன ஆகுது, உனக்கு இந்த நிலத்தில் நடப்பதற்கான தகுதியே இல்லாமல் போயிடுது. எப்போ செருப்பு இல்லைன்னா உன்னால் நடக்க முடியாது. 100 அடி கூட நடக்க முடியாது. ஒரு 100 அடி தூரம் 100 மீட்டர் கூட நடக்க முடியாது செருப்பு இல்லாமல். கல்லெல்லாம் பயங்கரமாக குத்தும், பாதமெல்லாம் பிஞ்சாயிடும், மென்மையாக மாறிடும். மென்மையாக மாறும்போது என்னாகும், அந்த காலை வச்சுட்டு இந்த பூமியில் நடக்க முடியாது. கல்லெல்லாம் பயங்கரமாக குத்தும். அதனால் அப்படி தான் இந்த மாதிரி ஆயிட்டாங்க மனிதர்கள். இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு, அது மாதிரி என்ன பண்ணுறாங்க, இந்த குளிர் காற்று வெயிலெலாம் படக்கூடாதுன்னு காங்கிரீட் கட்டடத்தெல்லாம் கட்டி ஜன்னல்லாம் போட்டு உள்ளுக்குள்ளே நம்ம வந்து செயற்கை ஒரு வெப்பநிலையை உருவாக்கி ஃபேன் எல்லாம் போட்டு நம்ம உள்ளே பாதுகாப்பாக ஒளிய கடைசியில் என்ன ஆகுது, கடைசியில் பார்த்தா மழையில் வந்தால் ஒளிஞ்சிக்கிறோம். இன்றைக்கி மழையில் நனைந்தால் சளி பிடிக்குது. மழையில் நனைய முடியல. நீ மழையில் ஒளிஞ்சிக்கிட்டே இருந்த, கொடையை பிடிச்சிக்கிட்ட, வீட்டுக்குள்ளே போய் பூந்துக்கிட்ட, வெயிலில் நனையிறது கிடையாது, வெயிலில் காயறது கிடையாது, வெயிலை பார்த்தாலும் ஒளிஞ்சிக்கிட்ட. கடைசியில் வெயில் வந்தால் ஒன்றா தாங்கிக்க முடியாது. மழை வந்தால் சளி பிடிக்குது, வெயில் வந்தால் தலைவலிக்குது உனக்கு. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்துருச்சு. இப்போ இந்த இயற்கையை சகித்து கொள்வதற்கு நீ இயற்கையை வந்து தீண்டத்தகாத ஒன்றா நினைக்கிறப்ப, அசிங்கமாக நினைக்கிறப்ப, கடைசியில் என்ன ஆகுது, அதை உன்னால் எதிர்கொள்ள முடியாமல் போகுது. நீ இப்போ பயந்தாங்குழி ஆகிட்ட, வெயிலை பார்த்தா பயப்பட ஆரம்பிச்சிட்ட, நிலத்தில் வெறுங்காலோட நடக்கிறத பார்த்தாலே நடுங்கிற, என்னால் 100 மீட்டர் கூட நடக்க முடியாத நிலைமைக்கு வந்துட்டேன். அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஆகிடும். அதனால் இந்த இயற்கையை நம்ம சகிச்சுக்கிட்டால் தான் இந்த இயற்கையோடு நம்மளால் வாழ முடியும், வாழ்வதற்கான அந்த திறனை பெற முடியும். அது சாதாரண விஷயம் கிடையாது. நீ வந்து செருப்பு போட்டு தான் நடக்கணுன்றல, செருப்பு போடாமல் நடந்து பார், தெரியும், நடக்கவே முடியாது. செருப்பு போட்டு யார் வேணாலும் நடக்கலாம், ஆனால் செருப்பு போடாமல் எல்லாருமே நடக்க முடியாது இன்றைக்கி. ஆனால் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தில் எல்லாருமே செருப்பு போடாமல் தான் நடந்தாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி போங்க, எல்லாருமே செருப்பு போடாமல் தான் நடந்தாங்க. இந்த ஷூ போடுற கலாச்சாரம் ஐரோப்பாவில் இருந்திருக்கும். ஏன்னா ரொம்ப பனி பிரதேசம், அங்கே வேணா இருந்திருக்கும். ஒரு 300 வருஷமாக இருந்திருக்கும்னு வச்சுக்கோங்க. அதற்கு முன்னாடி உலகத்தில் செருப்பு போடாமல் தான் நடந்துக்கிட்டு இருக்கிற மனிதர்கள் இன்றைக்கி செருப்பு போடாமல் நடக்க முடியல. இந்த இயற்கையில் வெறுங்கால வைக்கிறது அசிங்கம், இது அழுக்கு மண்ணுன்னு சொன்ன இந்த மனிதர்கள் அந்த மண் தரையில் இன்றைக்கி வெறுங்காலோடு நடக்க முடியாத காலிருந்தும் ஊனமுற்றவர்களாக மாறிவிட்டார்கள். ஊனமுற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். அதனால் இயற்கையிலேருந்து நம்ம இன்றைக்கி ஒழிச்சு வெயில் வந்தால் இப்போ தலைவலிக்குது. வெயிலில் போனால் வெயிலை தாங்கிக்கிற திறன் நம்ம உடம்புல இல்லாமல் போயிடுது. மழையில் போனால் சளி பிடிக்குது, மழையை பார்த்தா நடுங்குறாங்க. பச்சை தண்ணியை பார்த்தாலே நடுங்குறாங்க. பச்சை தண்ணி குடித்தா ஜலதோஷம் பிடிச்சிக்கும், நோய் வந்துடும், காய்ச்சல் வந்துடும். காய்ச்சி குடிக்கிறாங்க, வெந்நீரில் குளிக்கிறாங்க, பச்சை தண்ணியில் குளிக்கிறது கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் இயற்கையை விட்டு ஒளிய இயற்கையை பார்த்து பயப்பட என்ன ஆகும்னா பலவீனமான ஆகிடும். இயற்கையை எதிர்கொள்ள தெரியாத, இயற்கையோடு உறவாட தெரியாத கோழைகள் ஆகிடுவாங்க. அதுபோல் பெண்களையும் அதே போல் தான் அடிமைப்படுத்தினாங்க. பெண்களோட பழகிறது, சமமாக மதிக்கிறது இப்போ அப்படின்னு தாழ்வாக நினச்சாங்க. கடைசியில் என்ன ஆகுது, இப்போ பெண்களை நேசிப்பதற்கு முடியாத ஒரு நிலைமை. பெண்களிடம் எப்படி அன்பு செலுத்துவது அப்படிங்கிற முயற்சி பண்ணும்போது தான் இன்றைக்கி அது தெரில. நீ வேண்டான்னு ஒதுக்குன இந்த இயற்கையை வந்து இயற்கையை வெறுத்துக்கிட்டே இருந்த. சரி, நீ இயற்கையை நேசிச்சு பாரு, வெறுங்காலோட நடந்து பாரு. இயற்கையை நேசிக்கிறது அதுதான், வெறுங்காலோட நடப்பது. இந்த வெயிலில் காஞ்சிப்பார், இந்த மழையில் நனைஞ்சிப்பார், முடியலை அவனால். அதுபோல் இந்த பெண்ணை வந்து இவன் நேசிக்காமல் இருந்தான், ரொம்ப நாளாக அடிமையாகவே படுத்தினான். சரிப்பா, நீ பெண்களை அடிமைப்படுத்துகிற, பெண்களை தீண்டத்தகாத ஒன்றா நீ பார்க்குற. சரி, இப்போ நீ அன்பு செலுத்திப்பார், உன்னால் முடியுதா பார். இப்போ முடியல, அன்பு செலுத்தவே முடியல. ஏன்னா இவ்வளோ நாள் நீ வெறுத்துக்கிட்டு இருக்க. உன்னால் அன்பு செலுத்த முடியாதனால தான் நீ வெறுத்தியோ என்னவோ தெரில. இவ்வளோ நாள் நம்ம வெறுத்தோம், அது தீண்டதாக. நீ வேணால் நேசிக்க முடியல, பெண்களை நேசிக்க முடியல, அது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ பெண்களை நேசிப்பதற்கான போட்டி ஏற்படுது. அது மாதிரி இனிமேல் வந்து இயற்கையோடு உறவாடுவதற்கான, வெறுங்காலோடு நடப்பதற்கான போட்டி ஏற்படும். வெறுங்காலோடு நடந்தால் அவங்கள வியந்து பார்க்குறாங்க, பொறாமப்படுறாங்க. ஏன்னா வெறுங்காலோடு நடக்கிறாங்க. நீங்கள் வந்து சபரிமலைக்கெலாம் போகிறாங்க, வெறுங்காலோடு நடந்து போகிறாங்க. அவங்களாம் உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. பாத யாத்திரை நடக்கிறாங்க,
அவங்க வந்து கோயிலுக்கு போகிறாங்கங்கிறது ஆச்சரியம் கிடையாது, வெறுங்காலூர் நடக்கிறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. கோயிலுக்கு போகிறனால தான் வெறுங்காலூர் நடக்கிறாங்க அப்படின்னு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். அதனால் வந்து அவங்களுக்கு அந்த திறன் இருக்குது. அல்லது வந்து வெறுங்காலோடைய சிலர் வந்து எந்த கோயிலுக்கும் போகிறது கிடையாது, ஆனால் செருப்பே போடுறதில்ல அப்படிங்கிற கொள்கையுடைய மனிதரெல்லாம் நான் பார்த்துருக்கேன். செருப்பே போட மாட்டேன் அப்படின்னு வெறுங்காலோடையே நடந்துகிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் ஆச்சரியப்படுறவங்க, ஆச்சரியத்தின் உச்சம். எனக்கு செருப்பு போடாதவங்க செருப்பு போடாமல் நடக்கிறாங்க பாருங்கள், அவங்க ஆச்சரியமாக இருக்குது. நானும் 18 வயசு வரைக்கும் செருப்பு போடாமல் தான் நடந்தேன். படிப்படியாக செருப்பு போட பழகி இன்றைக்கி எனக்கு செருப்பு போடாமல் ரொம்ப தூரம் போக முடியல, 100 மீட்டர் கூட போக முடியல. அதற்குன்னு தனி பயிற்சி எடுக்கிற கூட எனக்கு அந்த கவனத்தை கூட செலுத்த முடியல. அந்த மாதிரி மனித வாழ்க்கையை, இயற்கையை வெறுத்துக்கிட்டே இருக்கிறல்ல, ஏன் நேசித்து பாறேன். என் நேசிக்கிறது அவ்வளோ கஷ்டம். நீ வெறுத்துக்கிட்டே இருக்கல, அது மாதிரி பெண்களை நீ வெறுத்துக்கிட்டே இருக்கல, நீ பெண்களை நேசித்து பார் பார்ப்போம், அது அவ்வளோ கஷ்டம். அப்போ பெண்களை நேசிப்பதில் கவனம் செலுத்து, இயற்கையை வெறுப்பதில் கவனம் செலுத்துகிற நீ நேசித்து பார், அப்போ அது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நேசித்தா உனக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அது மாதிரி பெண்களை நேசிக்கும் போது உனக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும்.